என்னம்மா? உங்க மடியில கொஞ்ச நேரம் படுத்துக்கவா? இது என்னம்மா கேள்வி? வாடா. என்னது திடீர்னு? சும்மாதான். ஏய், போய் தானே சொல்ற? இல்லம்மா, சும்மாதான். உங்க மடியில படுக்கணும் போல இருந்துச்சு, அதான். மா, எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? படி. நிஜமா தாம்மா சொல்றேன். ஓடிட்டு எனக்கு ஒரு வேலையே இல்ல. நம்புமா, நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? இவ்வளவு வயசானதுக்கு அப்புறம் நான் அழகா இருந்தா என்ன, அழகா இல்லாட்டி என்னடி? என்னை விட நீ தான் அழகு. தானே சொல்ற? காக்கைக்கு தன் குஞ்சும் பொன் குஞ்சு. இல்லடி செல்லம், நீ தான் அழகு. என்னை வளர்க்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேலம்மா நீ. கஷ்டப்பட்டேன் தான், ஆனா அதுக்கு இப்ப பலன் இருக்குல்ல. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாவது எப்படியாவது உன்னை நல்லபடியா வளர்த்து ஒரு ஆளாக்கணும்ன்றதுதான் என்னோட ஆசை. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டனோ அதே அளவு நீயும் கஷ்டப்பட்டிருக்க. நான் இல்லைன்னு சொல்லல. சின்ன வயசுல யாரும் இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா உனக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா தர்சினி? நான் என்னை விட உங்களுக்கு தானமா ரொம்ப கஷ்டம். என்னை வளர்க்கணும், படிக்க வைக்கணும். அதெல்லாம் நினைச்சா எனக்கு இப்ப சிரிப்பு தான் வருது. அதெல்லாம் எனக்கு கஷ்டமாவே தெரியல. பொய் சொல்லாத. என்னால உனக்கு எவ்வளவு கஷ்டம். நீ நினைச்சிருந்தா என்னை எங்கேயாச்சும் தூக்கி போட்டுட்டு உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சுக்கலாம். வாய மூடி. மா, நான் சொன்னது தப்பு இல்லலம்மா. நீ நினைச்சிருந்தா அப்படி பண்ணிருக்கலாம் தானே. ஏன்டி இப்படிலாம் பேசுற? என்னால தானம்மா உனக்கு கஷ்டம். அப்படிலாம் இல்லடி தங்கம். நீ நினைச்சிருந்தா என்ன வேற யாருக்காச்சும் கொடுத்துட்டு நீ சந்தோஷமா இருந்திருக்கலாம். ஆனா எனக்காக நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க. நான் ஒன்னும் அவ்வளவா கஷ்டப்பட்டுலடி. எனக்கு தெரியாதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கேன். நீ எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தெரியும். இது இப்ப என்ன பண்ணணும்ன்ற? ஏமா அப்படி பண்ணல? என்னடி கேள்வி இது? உங்க அப்பா போனதுக்கு அப்புறம் எனக்குன்னு விட்டுட்டு போன ஒரே சொந்தம் நீதான். நீ என் வயித்துல பிறந்தவடி. எனக்கு மத அம்மான்ற ஸ்தானத்தை கொடுத்தது நீதான். உன்னை விட்டுட்டு நான் எங்க போவேன்? எத்தனையோ பேர் அவங்க பெத்த குழந்தையோ குப்பத்திட்டிலையோ சாக்கடையிலயோ வீசிட்டு போயிடுறாங்க. அதே மாதிரி நீயா? வேணாம் தர்சினி, என்கிட்ட நீ அடி வாங்கினதுல அடி வாங்கிறாத. ஏம்மா? என்னடி அம்மா? எந்தரி? நான் கேக்குறதுக்கு நீ பதில் சொல்லிதான் ஆகணும். நீ ஏன் அப்படி பண்ணல? என்னடி கேள்வி இதெல்லாம்? நீ ஏன் அப்படி பண்ணலன்றதுல ஒரு கேள்வியா? ஏன் அப்படிலாம் பேசிட்டு இருக்க? வர வர நீ ரொம்ப மோசமா இருக்க தர்சினி. சொல்லுமா, அரைஞ்சு பல்லெல்லாம் கலட்டிடுவேன். ஒழுங்கு மரியாதையா எந்திரிச்சிரு. சொல்ற வரைக்கும் நான் எந்திக்க மாட்டேன். ஏண்டி என்ன இப்படி சித்திரவதை பண்ற? கேள்வியா கேட்டு நீ என்ன கஷ்டப்படுத்துறிய தர்சினி? நான் உன்னை கஷ்டப்படுத்துறேன் தான். ஆனா என்ன மன்னிச்சிரு. நீ இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிதான் ஆகணும். மனசாட்சி இருக்க எவ்வளோ தன்னோட குழந்தைய விட்டுட்டு போகணும், குப்பையிலையோ சாக்கடையிலையோ வீசிட்டு போகணும்னு நினைக்க மாட்டா. அதுவும் அந்த பிஞ்சு முஞ்சிய பாக்கியத்துல அள்ளி கொஞ்சணும் தான் தோணும். தூக்கி வீசணும்னு தோணாது. நீ எனக்கு உங்க அப்பா கொடுத்துட்டு போன பரிசு. உன்னை எப்படி என்னால தூக்கி போட முடியும்? ஆனா என்னால உன் வாழ்க்கையே போச்சு. போனா போதுடி, நீதான் என் வாழ்க்கையே. நீ பிறந்ததுக்கு அப்புறம் நான் என்னத்தனை கட்டிக்கிட்டு சந்தோஷமா இருந்தா என்ன, இல்லாட்டி போனா என்ன? எனக்கு உங்க அப்பா கூட சந்தோஷமா வாழ்ந்த வாழ்க்கையே போதும். அந்த நாட்களே சுகமானதுதான். அதை நினைச்சே என் வாழ்க்கைய நான் கடத்திடுவேன். சாரிம்மா. உனக்குன்னு ஏதாச்சும் ஆசை இருக்காமா? எனக்குன்னு எந்த ஆசையும் இல்லடி. நீ நல்லா படிச்சு நல்ல நிலைமைக்கு வரணும். நான் பட்ட கஷ்டத்தை நீ படக்கூடாது செல்லம். அதுதான் என்னோட ஆசையே. மத்தபடி எனக்குன்னு எந்த ஆசையும் கிடையாது. ஐயோ, என்னது வாசராஜா? என்னது காலங்கத்தான் அழகாச்சி வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? என்ன சொல்றது? எல்லாம் இவளாலதான். அப்படி என்ன பண்ண தர்ஷினி? இவளாலதான் என் வாழ்க்கை கெட்டு போச்சான். இவளை நான் குப்பத்தடியிலயோ சாக்கடையிலயோ ஏன் தூக்கி வீசலான்னு கேக்குறா. என்ன பதில் சொல்லுவேன்? நீயே சொல்லு சரோஜா. என்னடி கேள்வி இது? அத்தை, எங்க அம்மா பாவம் தானே? பாவம் தான். எங்க அம்மா என்னாலதானே கஷ்டப்படுறாங்க. யார் சொன்னது அப்படிலாம்? நீங்க சொல்லுங்க அத்தை. நான் இருக்கிறதுனாலதானே எங்க அம்மா கஷ்டப்படுறாங்க. அப்படிலாம் இல்லடி. போங்க அத்தை, நீங்களும் போய் சொல்றீங்க. நான் இருக்கிறதுனாலதானே எங்க அம்மா கஷ்டம். நான் இல்லாம இருந்து ரெண்டாவது வேற கல்யாணம் பண்ணியிருந்தாங்கன்னா எங்க அம்மா வாழ்க்கை சந்தோஷமா தானே இருந்திருக்கும். போடி பொச கட்டவளே. அத்தை, அப்படியே இப்ப இருக்க காலத்துல கல்யாணம் முடிச்சவங்களே வேற ஒருத்தன் புருஷனையோ பொண்டாட்டியவோ தேடி போறாங்க. அப்படி இருக்கப்ப உங்க அம்மா உங்க அப்பாவை மறக்காம உன்னையும் வளர்த்து இப்படி ஒரு ஆளாக்கியிருக்கா பத்தியா? அதுதாண்டி பெருமை. இதுல கஷ்டம்லாம் உங்க அம்மாக்கு தெரியாது. நல்லா சொல்லு. நீ சொல்லியாவது மரமண்டையில ஏறுதான்னு பாப்பா. அம்மா, என்னடி இது என்ன கேள்வி?
இங்க பாரு தர்ஷினி, மனசாட்சி இருக்க எந்த பொம்பளையும் தன்னோட குழந்தைய குப்பைத்தட்டிலேயோ சாக்கடையிலயோ வீசிட்டு போக மாட்டா. எவ்வளோ ஒருத்தி மனசாட்சி இல்லாதவ வேணா தன்னோட குழந்தைய அப்படி தூக்கி போட்டுட்டு போவா. எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க தர்ஷினி. குழந்தைன்றது இந்த பூமிக்கு வர வரம். அவ எல்லாரும் ஆசையா வரவேற்பாங்களே தவிர தூக்கி எறியணும்னு நினைக்க மாட்டாங்க. ஆனா ஒரு சில பேர் இருப்பாங்க, ஆனா எல்லாரும் இருக்க மாட்டாங்க. ஒரு அம்மாவா ஆக போறவளுக்கு பிரசவ வலின்றது மறுபிறவி. ஆனா அந்த வலி எல்லாம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எங்க போகுன்னு தெரியாது. இந்த பிஞ்சு மூஞ்சிய பார்த்தோன்னே ஆசையில அழுகதான் வரும். குழந்தை பிறந்துச்சே, இந்த குழந்தையால நம்மளுக்கு சந்தோஷம் பேரும் நிம்மதி பேருன்னு எந்த அம்மாவும் நினைக்க மாட்டாங்க. அதே மாதிரிதான் உன்னோட அம்மாவும். நீ இருக்கியத்துல இன்னொரு வாழ்க்கை அவ தேடி எப்படி போவா? நீதான் அவ உலகமே. உன்னை விட்டு அவளுக்கு வேற வாழ்க்கை இருக்கா என்ன? இதுதான் சொல்லு, இந்த புத்திக்கு ஏறுதான்னு பாப்பா. நீ சும்மா இரு. ஆமா, இதை ஒண்ணு சொல்லிடுவா, சும்மா இரு. என்ன கேள்வின்னு இதெல்லாம் கேட்கிறியோ? இவ்வளவு தூரம் வளர்ந்துட்டேல, விவரம் தெரிஞ்ச பிள்ளை வேற, இதெல்லாம் ஒரு கேள்வியா? நீங்க என்னதான் சொன்னாலும் எங்க அம்மாவோட வாழ்க்கை என்னாலதானே கெட்டுச்சு. கொஞ்சம் பல்லெல்லாம் காட்டிவிடுவே, எந்திரிச்சு ஒழுங்கா காலேஜ் கிளம்பிரு. அவெல்லாம் ஏதாச்சும் பேசிட்டு இருந்தா அவ்வளவுதான் உனக்கு. உங்ககிட்ட போய் இதை கேட்டேன் பாருங்க, என்னைய சொல்லணும். நான் போய் காலேஜ் கிளம்புறேன். ஏன் பாரு செல்லம், இது நீ படிக்கிற வயசு. நீ படிக்கிறப்ப உன் மனசுல எந்த எண்ணமும் தோணக்கூடாது. சரிங்க மேடம், என் மனசுல எந்த எண்ணமும் தோணாது. நீ நினைக்கிற மாதிரி நல்லா படிச்சு நல்லா வேலைக்கு போய் உன்னை உட்கார வச்சு சாப்பாடு போடுவேன். போதுமா? இந்த அங்க ஆத்தா ஆத்தா ஆத்தா, உங்க பாசம் மழையில நானே நனைஞ்சிருவேன் போல. சரி, சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், சாப்பிட்டு காலேஜ் கிளம்பு. சரி சரி, நான் கிளம்புறேன். இன்னும் யோசிச்சுட்டு இருக்க சாந்தி. சரோஜா பாவம் எம்புள்ள, அவ மனசுல எவ்வளவு கஷ்டம் இருந்தா இத பத்திலாம் யோசிப்பா. அவளுக்கு விவரம் தெரியற வயசு. போக போக அவளுக்கு எல்லா விவரமும் தெரியும். அதனாலதான் உங்ககிட்ட இப்படி எல்லாம் பேசுறா. ஆனா என் பிள்ளை நல்லா இருக்கணும் சரோஜா, நல்லா இருப்பா சாந்தி. ஏ சரோஜா, ஒருவேளை நேத்து நம்ம பேசினதை இவ கேட்டிருப்பாள். சேச்சா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல சாந்தி. அப்படி ஏதாச்சும் இருந்தா அவளே உங்ககிட்ட வந்து கேட்டிருப்பாள்ல. இல்ல சரோஜா, நீ எதையாச்சும் நினைச்சு மனசை குழப்பாத, பேசாம இருப்பா. என்னடி, உன்னை காலேஜுக்கு தானே கிளம்ப சொன்னேன், இங்க வந்து வாய் பார்த்துட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நாளைக்கு சரவணா வீட்டுக்கு போகணுமா, எல்லாத்தையும் எடுத்து வைக்க சொன்னாங்க, மறந்துடாத. சரியாம்மா, மறக்க மாட்டேன். அது மட்டும் இல்ல, ஜாமான நீ ஏத்த வேண்டாமா, ஆள் இருக்காங்களா, அவங்க ஏத்திடுவாங்களாம். நீ எந்த வேலையும் செய்ய வேண்டாமா. எதுக்குடி இதெல்லாம்? பேசாம நம்ம இங்கேயே இருக்கலாம்டி. எனக்கும் ஆசைதான், என்ன பண்றது? இதுக்கப்புறம் நம்மளால எதுவும் பண்ண முடியாது, அங்க போய் தான் ஆகணும். அங்க போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்புறம் வந்துடலாம். சரிடி, நம்மளால எதுக்கு அவங்களுக்கு கஷ்டம்னு யோசிச்சேன். அவங்க அப்படிலாம் நினைக்க மாட்டாங்கம்மா. ஆமா சாந்தி, அந்த பிள்ளை எவ்வளவு நல்ல பிள்ளையா இருந்தா அது இருந்த வீட்டுல உங்களை வந்து இருக்க வைக்கணும்னு நினைக்கும். அப்படிலாம் நினைச்சிருக்காது. என்னதான் இருந்தாலும் சரோஜா, நம்ம இடத்துல இருந்தா தானே நம்மளுக்கு மதிப்பு. தர்ஷினி சொன்ன மாதிரி கொஞ்ச நாள் போய் இருங்க. இந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் முடியட்டும், அப்புறமா இங்க கூட வந்துருங்க. எனக்கும் நீங்க போறது கஷ்டம்தான், ஆனா என்ன பண்றது? ஆகுனா பொசுக்கு பொசுக்குன்னு உங்க வீட்டுக்கு தான் ஓடியாருவேன். இனிமே இங்க வர முடியாது. ஐயா அத்தை, ஏன் அப்படிலாம் சொல்றீங்க? 2 தெரு தாண்டி தானே, வந்துட மாட்டீங்க? கண்டிப்பா வரணும். சரிடி அம்மா, வந்துடுறேன். போச்சு போச்சு, எல்லாமே போச்சு, என் வாழ்க்கையே போச்சு. இதுக்கப்புறம் எனக்கு அஸ்வின் மாமா கிடைப்பாங்கன்ற நம்பிக்கையே இல்லை. எல்லாமே அவளால. இதுக்காக இப்படி உட்காந்து விழுந்து ஒப்பாரி வச்சிட்டு இருக்க? ஏன் சொல்ல மாட்டேன்? நீ ஏன் சொல்ல மாட்டேன்? போனது ஏன் வாழ்க்கைல, நீ பேசதான் செய்வ. பாருடி, அரைஞ்சு பல்லுலாம் கலந்து போயிரும், பேசாம இருந்துரு. அஸ்வின் மாமா இதுக்கப்புறம் எனக்கு எப்படிமா கிடப்பாரு? நானே அதை நினைச்சு அழுதுட்டு இருக்கேன். உனக்கு கிண்டலா இருக்கா? எனக்கு தான் கிண்டலா இருக்கு பாரு. நானே வயிற்றுச்சல சுத்திட்டு இருக்கேன், பேசாம இருந்துரு. ஆனா எப்பறம் அந்த கல்யாணத்தையும் நிறுத்துவோம், அந்த குழந்தையும் கலப்போம், அஸ்வின் அவனுக்கு கட்டி வைக்கலான்னு பார்த்தா நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குது. போட்ட பிளான்லாம் மண்ணோட மண்ணா போயிருது. இப்ப என்னதான் பண்றது? அப்ப எனக்கு அஸ்வின் மாமா கிடைக்கவே மாட்டாரா? எவடி, எப்ப பாரு அஸ்வின் மாமா அஸ்வின் மாமா அஸ்வின் மாமா. கொஞ்சம் பொறுமையத்தை இரு, அதுக்குள்ள எனக்கு வயசாகி போயிருமே. ஆனா ஆயிட்டு போதே, பேசாம எல்லா பிளானும் உங்க அத்தைக்காரிக்கு தெரிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாம அந்த தென்றலுக்கு வேற தெரிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஏதாச்சும் பண்ணோம், அவ்வளவுதான். நம்ம சும்மாவே நம்ம எப்படா காட்டி கொடுக்கலாம், நம்ம என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்க எங்க மதினிக்காரி. இதுல வேற நம்ம ஏதாச்சும் பண்ணோம், அவ்வளவுதான். எங்க மதினிக்காரி நம்மள கொன்னே போட்டுருவா. என்னதான் பண்ணணும்ன்ற? அப்ப எனக்கு அஸ்வின் கிடைக்கவே மாட்டாங்களா? அடியே, அவன் நடந்ததை பார்த்தேல, நம்ம கழுத்தை பிடிச்சி வெளியே தராத குறைதான். இந்த வீட்டு வாசப்படியவே மிதிக்க கூடாதுன்னு சொல்லிட்டா. என்ன பண்ண சொல்ற? என்ன கொஞ்சம் பொறுமையா தான் இரு. ஆமா, இப்படி சொல்லிதான் கடைசியில் அவன் மாசமாவே ஆயிட்டா. கொஞ்ச நாள்ல குழந்தை பிறந்துரும். அப்புறம் அவ அஸ்வின் மாமா அவங்க குழந்தை எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. நான் மட்டும் அஸ்வின் மாமாவை நினைச்சு அழுதுட்டே கஷ்டப்பட்டுட்டே இருக்கணுமா?
நல்லதுக்கு தாண்டி சொல்றேன். பேசாம அவனை விட்டுட்டு வேற எவனையாவது நல்ல மாப்பிளைய பார்த்து வைக்கிறேன், கட்டிட்டு போ. என் மனசு என்ன பென்சில் எழுத பேப்பரா? அஸ்வின் மாமாவை மறந்துட்டு போறதுக்கு அப்படிலாம் என்னால மறந்துட்டு விட்டுட்டு போக முடியாது. அப்ப அப்படியே கடை. அப்ப நான் நல்லா இருக்க கூடாது, அந்த தென்றல அஸ்வின் மாமாலாம் நல்லா இருக்கணும், அப்படித்தானே நீ நினைக்கிற? அறிவு கட்டவளே, நானே அந்த குடும்பத்தை எப்படா கலைக்கலான்னு பாத்துட்டு இருக்கேன். நீ வேற பேசாம போயிரு. என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது அனுஷ்கா. உங்க அப்பா வேற வர்றதுக்கு நேரம் ஆயிடுச்சு. நீ இப்படி உட்காந்து அழுதுட்டு இருங்க, என்ன ஏதுன்னு நோண்டி நொங்க எடுத்துருவாரு. பேசாம போயிரு. எனக்கு யார பார்த்தோம் எந்த பயமும் இல்ல. அப்பா வந்து கேட்டாலும் நான் தைரியமா சொல்லுவேன், எனக்கு அஸ்வின் மாமா தான் வேணும்னு. அப்பா நீங்க என்ன சொன்ன? நீ நான் ஒன்னும் சொல்லலப்பா. ஏங்க எதுக்கு இப்ப அவளை போய் மிரட்டிட்டு இருக்கீங்க? திமிரு எவ்வளவு தைரியம் இருந்தா அடுத்த புருஷனை எனக்கு வேணும்னு சொல்லுவ? என்னடி இதெல்லாம்? எனக்கு ஒன்னும் தெரியாதுங்க. ஆஹா, உனக்கு தெரியாம தான் இதெல்லாம் நடக்குதோ? அப்பா இன்னொரு தடவை வாயால என்ன அப்பான்னு கூப்பிடாது. ஏண்டி, உனக்கும் உன் மகளுக்கும் வேற வேலை பொழப்பே இல்லையா? எவ குடும்பத்தை கெடுக்கிறது, எவ புருஷனை நம்மகிட்ட பறிச்சுக்கிறதுன்னு நினைக்கிறதா அவங்க வேலையா என்ன? அப்படிலாம் இல்லங்க. எத்தனை நாளா இது நடக்குது? நான் சொல்றேன், சொல்லி தொலை. எனக்கு அஸ்வின் மாமாவை சின்ன வயசுல இருந்தே பிடிக்கும். அஸ்வின் மாமாவை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு அவன் இப்ப அடுத்தவ புருஷன், தென்றோட புருஷன். எனக்கு நல்லா தெரியும். ஆனா நான் முன்னாடி இருந்தே அஸ்வின் மாமாவை விரும்பிட்டு இருக்கேன். பள்ளிகளெல்லாம் கலட்டிடுவேன் பாத்துக்க. நீங்க நினைச்சிருந்தா அஸ்வின் மாமாவை எனக்கு கட்டி வச்சிருக்கலாம். ஆனா நீங்க ஆமா, நீங்க அவனுக்கு தென்றலை தான் பிடிச்சிருந்துச்சு, தென்றலை தான் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டான், அவளை தான் கல்யாணமும் பண்ணியிருக்கான். ஆனா நீ அவை உன்னை விரும்பல தானே? அவை உன்னை விரும்பலன்னு தெரிஞ்சிருந்தும் அவன் மேல ஆசைப்படுறது உனக்கு கேவலமா இல்ல? அப்படிலாம் இல்லங்க. நீ வாய மூடு. பிள்ளை வளர்த்திருக்க லட்சணம் அப்படி. எல்லாம் உங்களாலதான். நீங்க நினைச்சிருந்தா எப்படியாச்சும் பேசி இவளை அவனுக்கு கட்டி வச்சிருக்கான். ஜெயிலுக்கு போன நேரமா பார்த்து அவனுக்கு அவளை கட்டி வச்சிட்டீங்க. ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. இப்ப பாருங்க, அவனை மறக்க முடியாம தினம் செத்துட்டு இருக்கான். அனந்தான செத்துட்டு இருக்காளா? ஒரேடியா சாக சொல்லு, போய் சேரட்டும். நான் எதுக்கு சாகணும்? என்னால சாக மாட்டேன். அதானே, நீ எப்படி சாவ? உன்னை பெத்ததுக்கு நான் தான் 4 முழம் கயத்துல தூக்கு மாட்டிக்கிட்டு சாகணும். அவன் உனக்கு கிடைக்காததுக்கு நீ தான் காரணம். நான் என்ன பண்ணேன்? நான் முன்னாடியே அஸ்வின் மாமாட்ட சொல்லிட்டேன். ஆனா அவரு உனக்கு உன்னை பிடிக்கல, அதுதான் காரணம். என்ன அவருக்கு பிடிக்காட்டியும் பரவாயில்ல, ஆனா எனக்கு அஸ்வின் மாமா தான் வேணும். திமிரு பேச்சு பேசிட்டு இருக்காத அனுஷ்கா. ஏண்டி இவளை ஏன் இப்படி பெத்து வச்சிருக்க? எப்படி பத்து வச்சிருக்கேன்? எல்லாம் உங்க பொண்ணு தானே. உங்களுக்கு இருக்க வீம்பு வீரப்பும் அவளுக்கு இருக்கத்தானே செய்யும். வீம்பு வீராப்பு இருக்கதெல்லாம் சரிதான், ஆனா இந்த மாதிரி விஷயத்துல உனக்கு இருக்க கெட்ட புத்தி அப்படியே அவளுக்கு இருக்கு. பாருங்க, தேவையில்லாம இதெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. இது சரிப்பட்டு வராது, இது சரிப்பட்டே வராதுடி. என்ன பண்ண போறீங்க? இவளுக்கு மாப்பிள்ள பாத்திர வேண்டியது. மாப்பிள்ளையா? ஆமா, உன்னை எவன் கையிலாச்சும் புடிச்சு கொடுத்தாலும் உன் திமிரு அடங்குதான்னு பாப்போம். அப்பா அப்படி ஏதாச்சும் பண்ணீங்க நான் நீ என்ன நீங்க உயிரோடவே பார்க்க முடியாது. அப்படியாச்சும் செத்த தொலை, நிம்மதியா இருப்போம். உன்ன மாதிரி தானே அவளையும் பெத்தேன். அது எப்படி இருக்கு, நீ எப்படி இருக்க? அஸ்வின் மனசுல மலர் இல்லன்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே அஸ்வின் மாமா எனக்கு வேணான்னு சொன்ன பிள்ளை அவ எங்க, நீ எங்க? உங்க அம்மா செல்லம் கொடுத்து உன் புத்தியவே கெடுத்து வச்சிருக்கா. ஆமா, நான் தான் கெடுத்து வச்சிருக்கேன். எல்லாம் உங்களாலதான். ஆமா, எல்லாம் என்னாலதான். நான் கல்யாணம் பண்ணதும் தப்பு, இத பெத்ததும் தப்பு. எனக்கு வேற கல்யாணம் பண்றதுக்கு பதிலா அஸ்வின் மாமாவுக்கு என்ன கட்டி வைங்கப்பா. 2வது தரமா இருந்தாலும் பரவாயில்லப்பா, ப்ளீஸ்ப்பா. சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? நீ எனக்கு தான் பிறந்தியா? என்னடி ஏங்க வாங்கன்ற? வாய மூடிட்டு இரு. என்ன கேள்வி இதெல்லாம்? நான் 2ஆம் தரமா வாக்கப்பட்டது வந்ததே பெருசு. இதுல நீங்க இப்படி எல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. என்னடி பண்ண சொல்ற? இவ பேசுற பேச்ச பத்தியா? என்ன பண்றது? ஆசைப்பட்டு தொலைஞ்சிட்டா. என்னத்தையாச்சும் பண்ணி வைங்க. நீ எல்லாம் ஒரு பொம்பளை. பெத்த பிள்ளை 2ஆம் தரமா வாக்கப்பட்டு போனாலும் பரவாயில்லன்னு நினைச்சிட்டு இருக்க பத்தியா? அதுவும் தாவ உசுரோட இருக்கும் போதே நீயும் ஒரு வெக்கங்கட்ட ஜென்மம். நீ பெத்து வச்சிருக்கதும் ஒரு வெக்கங்கட்ட ஜென்மம். பாரு, இதுக்கு மேல உன்ன சும்மா விட முடியாது. மலர் கல்யாணம் முடியட்டும், அப்புறம் வச்சுக்கிறேன் உன்ன. அப்பா ப்ளீஸ் பா. பாரு, உன்ன அவனுக்கு 2ஆம் தரமா கட்டி வச்சு அவே வாழ்க்கையை கெடுக்க நான் விரும்பல. அப்பனா என் பிள்ளையோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைப்பேன். ஆமா, நினைச்சிட்டாலும் அப்படி நினைச்சதுனாலதான் நீங்க எங்களை ஜெயிலுக்கு அனுப்பி வச்சீங்க பாருங்க. அதுக்கு நானா காரணம்? நானாடி காரணம்? நீங்க தான் காரணம். வாய உடைச்சிருவேன் பாத்துக்க. என் பிள்ளைக்கு நீங்க செய்யக்கூடாத தப்பெல்லாம் செஞ்சுட்டு இப்ப வாயா பேசுறீங்க. இந்த வீட்டுக்குள்ள இப்ப நீங்க இருக்கதே பெருசு. உங்களை நான் மன்னிச்சு ஏத்துக்கிட்டதே ரொம்ப பெருசு. அத நினைச்சு கொஞ்சம் பேசு.
டாக்டர் மாப்பிள்ள மட்டும் இல்லைன்னா நீங்க நேரம் வெளியவே இருக்க முடியாது. எல்லாத்துக்கும் காரணம் அவதான். அந்த எடுவிட்ட சிரிக்கிறான். இங்க பாரு, தேவையில்லாம என் பிள்ளைய பத்தி ஏதாச்சும் பேசிட்டு இருந்த மவளே பல்லுகள் எல்லாம் கலண்டுரும். ஆமா, அவதான் அப்படியே ஊர் உலகத்துல இல்லாத மகளை பெத்து வச்சிட்டீங்க. ஆமாடி, அவளுக்கு நீங்க கால் தூசிக்கு கூட வரமாட்டீங்க. அது எப்பேற்பட்ட பிள்ளை. நீங்களும் வந்து வாச்சிருக்கீங்களே யார் குடும்பத்தை எப்படி கெடுக்கலான்னு. பத்தாததுக்கு இது வேற, அடுத்த புருஷன் மேல ஆசைப்பட்டுக்கிட்டு. ச்சே, என்ன ஜென்மங்களா. மலர் கல்யாணம் முடியட்டும், அப்புறம் இருக்கு உனக்கு. அடுத்த நாளே மாப்பிள்ள வந்து பார்க்க சொல்றேன். அதை விட்டுட்டு நான் அவனைத்தான் கட்டிக்கிறமே, வந்த மாப்பிள்ளைய பிடிக்கல அப்படி இப்படி நீ ஏதாச்சும் பேசுன, கோழி குண்டு மாதிரி இருக்குல்ல 2 கண்ணு, தோண்டி பிச்சை எடுக்க விட்டுருவேன். ஞாபகத்துல வச்சுக்க. வந்து சேர்ந்துருக்கு பாரு எனக்கு. என்ன பிரயோஜனம்? நான் தான் அந்த மனசை வந்தா கையத்தக்கான ஆடுவார்னு சொன்னனா இல்லையா? ப்ளீஸ் அந்த தென்றல் இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு அஸ்வின் மாமாவே கட்டி வைக்க சொல்லுமா ப்ளீஸ். சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்லடி? அவ இருந்துகிட்டே உன்னை எப்படி கட்டி வைக்க சம்மதிப்பா? இத கொஞ்சம் கூட நீ நினைச்சு பார்க்க மாட்டே? அவ சம்மதிச்சாலும் அவன் பொண்டாட்டி உயிரோட இருக்கப்ப அவன் எப்படி சம்மதிப்பா? அது மட்டும் இல்ல, நம்ம அவளையும் கொல்ல முயற்சி பண்ணிருக்கோம், அவ வயித்துல இருக்க குழந்தையும் கொல்ல முயற்சி பண்ணிருக்கோம். இது அவளுக்கு தெரியாட்டியும் பரவாயில்ல, ஆனா தெரிஞ்சு வேற தொலைஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்மள இம்மி அளவு கூட அந்த வீட்டுல சேர்த்துக்கிற மாட்டாங்க. உங்க அப்பன் பேச்ச கேட்டு வேற எவனையாச்சும் கட்டிக்கிட்டு போய் சந்தோஷமா இருக்கிறதுக்கு வழிய பாரு. அந்த குடும்பத்தை எப்படி கெடுக்கணும்னு நான் பாத்துக்கிறேன். நில்லுமா, போடி என்கிட்ட. பேசாம முதைய அந்த தென்றல் கால்ல விழுந்திருந்தா நம்ம 2ஆம் தலைமை கட்டிக்கிறதுக்கு ஒத்துட்டு இருந்திருப்பாளோ என்னமோ. முன்னாடியே அம்மா பேச்ச கேக்குறதுக்கு பதிலா இப்படி பண்ணிருக்கலாம்னு தோணுது. அவ கையில கால்ல விழுந்தாவது அஸ்வின் மாமாவை கட்டி இருக்கலாம். அம்மா பேச்ச கேட்டது தப்புதான். ஆனா இப்ப என்னோட வாழ்க்கையே போச்சு. அஸ்வின் மாமாவை நினைச்சுக்கிட்டு எப்படி இன்னொருத்தன் கூட வாழ முடியும்? அதை ஏன் யாருமே நினைக்க மாட்டேங்கிறாங்க? எனக்கு அஸ்வின் மாமா தான் வேணும். எப்படியாவது அத்தைகிட்ட கேட்டு பாப்போமா? இல்ல, அத்தை நம்மள ஓட ஓட வரட்டுவாங்க. நம்ம அம்மா பேச்சு கேட்கறதுக்கு பதிலா அஸ்வின் மாமாவுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தா அஸ்வின் மாமா நம்மள கல்யாணம் பண்ணிருப்பாங்களோ என்னமோ. அனுஷ்கா, நீ இப்படி அழுதுட்டு இருந்தா ஒரு வேலைக்கும் காரியம் ஆகாது. அம்மாவை நம்பினதும் தப்பு. என்ன மாசம் பண்ணணும் பண்றேன். ஊசு ஊசு பாக்குறத பாரு. நேத்து பூரா என்ன கதற விட்டுட்டேலடி. சிரிக்கிறத பாரு. ஏன்டி இப்பெல்லாம் பேசுன கிறுக்கி? இல்ல, நான் கேட்டா நீ என்ன பண்றேன்னு பார்த்தேன். ஆனா இப்படி அழுதுட்டேன். என்ன உனக்கு அவ்வளவு பிடிக்குமா? பிடிக்காது. போட லூசு. ஓடி மண்டல். நீ இப்படி பேசவும் நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா தென்றல்? ஏன் அப்படி பேசுன? அதான் சொன்னனே, நான் அப்படி பேசினா நீ என்ன பண்றேன்னு பாக்குறதுக்காகனே சொன்னேன்ல. பைத்தியம், இப்படி ஒரு முழு லூசா நான் எங்கேயும் பார்த்ததில்ல. நான் பாத்திருக்கேன். நீ பாத்திருக்கியா? ஆமா, என் முன்னாடி உட்கார்ந்திருக்கல. சொல்லுவடி, சொல்லுவ. ஏன் சொல்ல மாட்ட? என்னைய பார்த்தா உனக்கு பைத்தியம் மாதிரி தான் தோணும். நேத்து நீ அழுகிறன்னு உன்னை பார்த்து நான் அழுதேன் பத்தியா? நான் பைத்தியம் தான். நீ பைத்தியம் தான், காதல் பைத்தியம். காதல் பைத்தியம் இல்ல, தென்றல் பைத்தியம். போட லூசு, நீ தான் பைத்தியம். நான் தாண்டி தென்றல் பைத்தியம். தென்றல், நம்ம லவ் பண்ணதெல்லாம் நினைச்சா எனக்கு இன்னும் சிரிப்பாதான் வருது. வரும் வரும், எனக்கு அதெல்லாம் அழியாத ஞாபகங்கள். எனக்கு ஒரு ஆசை. சொல்லு, நிறைவேற்றிடுவோம். நீ ஆசைப்படுறத செய்ய மாட்டேன்னு நான் சொல்லுவேனா என்ன? நம்ம லவ் பண்ணப்பவும் சரி, நம்ம கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறமும் சரி, நமக்குன்னு ஒரு போட்டோ கூட இல்ல. நம்ம 2 பேரும் ஒரு போட்டோ எடுப்போமா? அவ்வளவுதானே. என் பொண்டாட்டிக்கு இவ்வளவு சின்ன ஆசை, இத கூட நான் நிறைவேற்ற மாட்டேனா? பெரிய போட்டோ ஷூட்டே நடத்திடுவோம். நிஜமா? நிஜமா. இப்படி என் மேல உயிரா இருக்க அஸ்வின உனக்கு விட்டு தர சொல்றியா அனுஷ்கா? மாட்டேன், விட்டு கொடுக்க மாட்டேன். அஸ்வின் என்னோட புருஷன். என்ன அப்பப்ப என்னத்தையோ யோசிச்சுட்டு இருக்க? ஏ தென்றல், என்னத்த யோசிச்சுட்டு இருக்க? ஒண்ணுல ஊசு பொண்டாட்டி. தென்றல், பயப்படுறியாடி? எதுக்கு? குழந்தை பெத்துக்க. பைத்தியம், அதுக்கு எதுக்கு நான் பயப்படணும்? தென்றல் கேக்குற கேள்வி எல்லாம் பார்த்தா பயப்படுற மாதிரி தான் தோணுது. அவசரப்பட்டுட்டோமோ நம்ம? ஏன் தென்றல், நம்ம அவசரப்பட்டுட்டோமோ? எதுக்கு? இல்ல, கல்யாணம் முடிஞ்சு 2-3 மாசம் தான் இருக்கும்.
அதுக்குள்ள நீ மாசமாயிட்ட. எனக்கு பயமா இருக்கடி. சேச்சே, எனக்கு எந்த பயமும் இல்ல. ஏன்னா இது என்னோட குழந்தை, நம்மளோட குழந்தை. நீ பேசுறதெல்லாம் பார்த்தா அதுக்கு பயந்துட்டு தான் அப்படி பேசுறியான்னு எனக்கு தோணுது தென்றல். நான் பேசுறதே வேற ஒரு விஷயத்துக்காக. பாவம் அஸ்வின் இதுக்காகத்தான் நினைச்சு பயந்துட்டான். நான் கொஞ்சம் அவசரப்பட்டுக்க கூடாது தென்றல். ஒரு வருஷம்னாலும் நம்ம வெயிட் பண்ணிருக்கலாம். சேச்சே, இதெல்லாம் கடவுள் கொடுக்கறது. நம்ம 1 வருஷம் கழிச்சு பெத்துக்கலாம், 2 வருஷம் கழிச்சு பெத்துக்கலான்னு நினைக்கிறதே தப்பு. நீ ஏன்டி இப்படிலாம் பேசுற? சும்மாதான் அஸ்வின், நான் அதுக்கெல்லாம் பயப்படவே இல்லை. இல்ல, ஒவ்வொருத்தர் குழந்தை பிறந்தோடனே இறந்துருவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அதனால பயந்துட்டியே என்னமோன்னு நினைச்சேன். சேச்சே, அப்படிலாம் நான் பயப்படுற ஆளே கிடையாது, உனக்கு தான் தெரியுமே. இப்ப நீ ஏன்டி எப்படி பேசுன? சும்மா அதையே நினைச்சு ஏதாச்சும் சொல்லாத அஸ்வின். இல்ல, தென்றல் தேவையில்லாம இதெல்லாம் பேச மாட்டா. அவன் மனசுல ஏதோ இருக்கு, அதை கண்டுபிடிக்கிறேன். ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனா ஆள் வச்சுக்கோங்க. அப்படின்னா நாங்க போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.